பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்தான். ஆமென். பிரியமானவர்களே, 2 வேளைகளே நாம் பொல்லாப்பானதை நடப்பிக்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அது என்ன என்றால், மிகுதியான துன்பம் வரும்பொழுதும் கர்த்தரை நாம் மறுதலித்து தூஷணமான வார்த்தைகளை பேசி முறுமுறுத்து பாவத்தை சம்பாதித்து விடுகிறோம். கர்த்தரை நோக்காமல், கர்த்தருக்கு நேராக இருதயத்தை திருப்பாமல் இப்படி செய்து விடுகிறோம். இன்னொன்று, ஐஸ்வர்யம் மிகுதியாவதினால், ஆசீர்வாதங்கள் பெருகுவதினாலே தேவனை மறந்து தேவனுக்கு நேராக இருதயத்தை திருப்பாமல் உலகத்தை நோக்கி நாம் பயணிக்க ஆரம்பித்து விடுகிறோம். பிரியமானவர்களே, இதிலே நீங்கள் எந்த இடத்திலே நிற்கிறீர்கள் என்று பார்த்து தேவனுக்கு முன்பாக பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். இப்பொழுது பாவ அறிக்கை செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உம்முடைய சந்நிதிக்கு நேராக, உமக்கு நேராக எங்கள் இருதயத்தை திருப்பாமல் கடினப்பட்டு ஆண்டவரே பாவத்தை நோக்கி நாங்கள் ஓடின, உலகத்தை நாங்கள் நோக்கி ஓடின நாட்களை எல்லாம், காலத்தை எல்லாம் தயவாய் ஒரு விசையாய் மன்னித்து மீண்டுமாக உம்முடைய இரக்கத்தையும் தயவையும் எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, பாவத்தை அறிக்கை செய்கிறவனுக்கு இரக்கம் நிச்சயமாக உண்டு. God bless you.